நான் தான் ஓம்காரம். தீய செயல்களில் மூழ்கியிருக்கும் கொடியவர்களுக்கு நான் துர்பாகியத்தையே அளித்து வருவேன். நல்ல செயல்களை செய்யும் நல்ல மனிதர்களுக்கு சகல சௌபாகியங்களையும் நான் அளிப்பேன். நான் தான் ஓம்காரம். இரண்யகசிபு சொர்க்கத்தை வெற்றி கொண்ட பிறகு இந்திராணியை அவமானம் செய்கிறான். ஆனால் நாரதர் அவளை விடுவிக்கிறார். இந்திரனை சிறிது காலம் அடிமையாக இருக்கும்படியும் கூறுகிறார். சுக்கிராச்சாரியாரின் ஆசிரமத்தில் அந்தகாசுரன் பிரகலாதனை கண்டு மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைகிறான். அனைத்து பாலகர்களும் பிரகலாதருடன் சேர்ந்து ஓம்ஹரி என்று கூறுகிறார்கள். மறுபுறம் இரண்யகசிபு தனது தர்பாரில் இந்திரனிடம் மதுபானம் தரும்படி கூறுகிறான். இவையெல்லாம் சுக்கிராச்சாரியாரின் தூண்டுதலால் நடந்தது. அவரது இரு மகன்களும் அவரை வனத்தில் தேடுகிறார்கள். தந்தையே, நம்முடைய தந்தை தவம் செய்வதற்காக ஏதோ ஒரு இடத்தில் சென்று விடுகிறார். நாம் தேடு என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் சோதனை என்பது. இவ்வாறு கமண்டலத்தை வீசுவதால் பலன் ஏதும் இல்லை. சோதனையின் மறுபெயர் தவமாகும். தந்தை தவம் செய்கிறார். நமது தவமும் கடுமையானதுதான். பிறகு நாமும் தவம் செய்யலாம். கமண்டலத்தை எடு. நாம் சென்று அவரை உடனே தேட வேண்டும். அதுதான் தவமாகும். அரக்க குரு சுக்கிராச்சாரியார, தந்தையே, இது தந்தை அல்ல, தந்தையின் தந்தைக்கே தந்தை. இது இந்த முழு காட்டிற்கே தந்தை. காட்டுறாள் சிங்கத்தின் குரல். தந்தையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். பிரகலாதனுக்கு அரக்கர் கல்வியை போதித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நமது கடமை நிறைவேறாது. வா, நாம் வேறு இடத்திற்கு செல்லலாம். தந்தையே, அரக்க குரு சுக்கிராச்சாரியாரே, தந்தையே, தாங்கள் எங்கு சென்று விட்டீர்கள்? புத்தி இல்லாதவர்களே இருவரும், நீங்கள் இருவரும் மந்திர சக்தியை பெறும் முயற்சியை தடுத்துள்ளீர்கள். இருவரும் இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன? நான் உங்கள் இருவருடைய தவறை மன்னிக்கவே முடியாது. நிச்சயமாக தண்டனை அளிப்பேன். வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. தந்தையே, நாங்கள் இங்கு வந்திராவிட்டாலும் கூட நீங்கள் எங்கள் மீது நிச்சயம் கோபம் கொள்ளீர்கள். ஏன்? ஏனென்றால் அந்த பிரகலாதனுக்கு கல்வி போதிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தீர்கள் அல்லவா? அவனுக்கு கல்வி போதிப்பது எங்களால் முடியாது. அவன் எங்களுக்கு கல்வி போதிக்கிறான். அவனுடைய மனதில் அரக்கர்கள் மீது சிறிதளவும் மதிப்பு மரியாதையும் இல்லை. அவன் பகவான் விஷ்ணுவின் பெருமையை பாடுகிறான். அவன் விஷ்ணுவின் பக்தியில் மூழ்கிவிட்டான் தந்தையே. அவனை சமாளிப்பது என்பது எங்களால் முடியாத செயல் தந்தையே. அரக்கரின் எதிரி நாரதரின் வேலையாகியது. இது எனக்கு தெரியும். நாரதர் தான் கயாதுவை இந்திரன் பிடியிலிருந்து காப்பாற்றி தனது ஆசிரமத்தில் அடைக்கலம் கொடுத்தார். அவளுக்கு விஷ்ணு பக்தியை பற்றி உரைத்து அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பக்தியின் உணர்வை ஏற்படுத்தினார். இனி என்ன ஆகும் தந்தையே? இந்த செயல்களின் பாதிப்பிலிருந்து பிரகலாதனை விடுவிப்பதற்கு சிறந்த முயற்சியை செய்தாக வேண்டும். அப்படி என்றால் தாங்கள் எங்களுடன் ஆசிரமத்துக்கு வருகிறீர்களா? ஆம் தந்தையே, தாங்கள் எங்களுடன் ஆசிரமம் வாருங்கள். தாங்கள் வந்தால் நிலைமை கட்டுக்குள் அடங்கும். எப்படி செய்வது? இப்பொழுது இங்கிருந்து என்ன செய்வது? மந்திர சித்தி பெறும் எனது முயற்சியை தடுத்து தீமை இழைத்தீர்கள். நான் அஞ்சுகிறேன்.
அரக்கர் குலத்திற்கு தீங்கு ஏற்படக்கூடாது. பாருங்கள். சீக்கிரம் வாருங்கள் தந்தையே. ஹரி ஹரி ஓம் 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 துஷ்ட பிரகலாதா, அரக்கர் குலத்தில் பிறந்தும் கூட நீ தேவர்களை துதி பாடுகிறாயா? அரக்க சீடர்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறாயா? உனக்கு அரக்கர்களின் கல்வியை கற்க அனுப்பியுள்ளனர். நீ அந்த கல்வியை கற்க வேண்டும். வா. பிரகலாதனின் நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் மற்றும் விஷ்ணு பக்தி இவைகளால் கோபம் கொண்ட, வெறுப்பு கொண்ட அரக்க குரு சுக்கராச்சாரியார் பிரகலாதனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைக்கிறார். அதன் மூலம் அவன் விஷ்ணு பக்தியை விட்டுவிட்டு அரக்கர் வழக்கங்களை அறிந்து கொண்டு குலத்தை வளர்ப்பான் என்று நினைக்கிறார். இதே அரக்க குரு சுக்கராச்சாரியாரால் தூண்டப்பட்ட அரக்கவேந்தன் இரண்யகசிபு தனது சேனையுடன் ஏதுமறியாத ரிஷிமுனிகளை கொடுமைப்படுத்தி, அச்சுறுத்தி, அடிமையாக்கி மீண்டும் தன் மாளிகைக்குள் நுழைகிறான். மாவீரர் மாமன்னர் அரக்கவேந்தன் இரண்யகசிபு! மாவீரர் மாமன்னர் அரக்கவேந்தன் இரண்யகசிபு! வணக்கம் தாயே. நீடூழி வாழ்க. அரக்கர் குல சேனைகளே, அனைவரும் வெற்றி பெற்று வந்துள்ளீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரக்கவேந்தன் இரண்யகசிபு தேவர்களை தனது அடிமையாக்கினான். அதற்காக அவனையும் நான் வாழ்த்துகிறேன். அரக்கவேந்தன் விஷ்ணு பக்தர்களுக்கு தண்டனை அளித்தான். ரிஷிமுனிகளின் ஆசிரமத்தில் நம் பெருமையை பிரச்சாரம் செய்தான். அதற்காக அவனை நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய விருப்பம், எதிர்காலத்திலும் கூட நமது எதிரிகளை அவன் இவ்வாறு வீரமுடன் தோற்கடித்து வர வேண்டும். தோற்கடித்து அவர்களை அழிக்கவும் வேண்டும். அரக்கவேந்தா, உனது இந்த துஷ்ட பாலகன் நமது எதிரியின் பக்கமாக இருந்து அவனை வாழ்த்தி நமக்கு எதிராக பேசுகிறான். என்ன ஆயிற்று குருவே? இவன் அரக்கர்களுக்கு அகிம்சை, கருணை, தர்மம், பிறகு விஷ்ணு பக்தியை பற்றி கூறுகிறான். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் குருவே? எது உண்மையோ அதைத்தானே கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இவன் நமது ஆசிரமத்தை, நமது அரக்க ஆசிரமத்தை விஷ்ணு பக்தியை பரப்பும் ஒரு மையமாக மாற்றிவிட்டான். பிறகு நான் என்ன செய்வது குருவே? இவனை நீ தண்டித்தாக வேண்டும். தாங்கள் வீணாக என் மீது கோபப்பட்டு தங்களுக்கே ஏன் துன்பம் அளித்துக் கொள்கிறீர்கள்? ஓம் ஹரி. ஆனால் இது உண்மைதானே? தாங்கள் கூறுவதால் மட்டும் அசத்தியம் சத்தியமாகி விடாதே. எனக்கு வெட்கமாக உள்ளது. தலை குனிகிறேன். ஏனென்றால் நமது குலகுரு ஒரு பாலகன் மீது இத்தனை கடுமையாக தகாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறாரே. துஷ்டனே, உனக்கு இவ்வளவு தைரியமா? இனி நான் உனக்கு நிச்சயம் தண்டனை அளிப்பேன். சற்று பொறுங்கள் அரக்க குருவே. நான் பிரகலாதனிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். அரக்க குரு சொல்வது பொய்யா? நீ அரக்க குருவின் ஆசிரமத்தில் நம் எதிரி விஷ்ணுவின் பக்தியை பற்றி பிரசாரம் செய்யவில்லையா? உபதேசம் செய்யவில்லையா? தந்தையே, தயவு செய்து அவர் மீது இருக்கும் பகை உணர்வை விட்டுவிடுங்கள். அதனால் என்ன ஆகும் பிரகலாதா? என்ன கூற விரும்புகிறாய்? நான் அரக்கர்கள் மனதிலிருந்து வேதங்களை அகற்றி அனைவரையும் நண்பராக்க விரும்புகிறேன் தந்தையே. நட்புணர்வு என்பது மனதில் நிறைந்து இருந்தால் பகவான் விஷ்ணு இதயத்தில் அமர்ந்து விடுவார். பகவான் விஷ்ணுவை நமது எதிரியாக்கி அரக்க குரு இந்த முழு அரக்கர் குலத்தையே அழிவை நோக்கி அழைத்துச் செல்கிறார். ஓம் ஹரி. துஷ்டனே, குலத்தின் எதிரியே, இனி நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன். பிரகலாதனின் விஷ்ணு பக்தி கொண்ட வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்த இரண்யகசிபு பிரகலாதனை தண்டித்ததுடன் கூடவே சேனாதிபதி துந்துவிநாதனுக்கு ஆணையிட்டான். இறை பக்தியில் மூழ்கி கிடக்கும் ரிஷிமுனிவர்களின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த கூறினான். தனது அரசன் தனக்கிட்ட கட்டளையை
ஏற்றுக்கொண்ட சேனாதிபதி துந்துவிநாதன் ஏதுமறியாத ரிஷிகளின் யாகத்தை நாசப்படுத்தினான். அவர்களின் ஆசிரமத்தை எரித்தான். பீடிக்கப்பட்ட ரிஷிகள் அபயம் அபயம் என்று கதறினார்கள். இறைவன் சிவனின் திருவடிகளில் செல்வதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. பரம்பொருளே, இரண்யகசிபுவின் அரக்க சேனைகள் எமது யாகத்தை அழிக்கிறார்கள். அது மட்டுமல்ல பிரபு, அவர்கள் எங்கள் அனைவரையும் தாக்குகிறார்கள். நாங்கள் யாகத்தை முடிக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் சர்வேஸ்வரா. அரக்கர்கள் எங்கள் ஆசிரமத்தை அழித்து விட்டார்கள் பிரபு. ஏதுமறியாத முனிவர்களையும் ரிஷிகளையும் அரக்கர்கள் கொல்கிறார்கள். பிரபு, இந்த கொடுமையை நிறுத்துங்கள். தாங்கள் சரணடைந்தோரை காப்பவர், துக்கங்களை போக்குபவர். தங்கள் பக்தர்கள் மீது அரக்கர்கள் கொடுமை இழைத்தால் பிறகு அவர்களை யார் காப்பார்கள்? அரக்கரின் தீய செயலை விரைவில் தடுத்து நிறுத்துங்கள் சுவாமி. ரிஷிகளே, தங்கள் அனைவரது துன்பம் எனக்கு துக்கம் அளிக்கிறது. ஆனால் ஒரு தயக்கம். அரக்க சக்தியானது தனது எல்லையை மீறாமல் இருக்கும் வரை அதை அழிப்பதென்பது முடியாத செயல். இருந்தாலும் கூட நான் ஒரு வழி செய்கிறேன். அதன் மூலம் அவனது கொடுமைகள் தடுக்கப்படும். இனி அனைவரும் கவலை கொள்ளாது தங்களது ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். மனப்பூர்வமாக உங்களது கடமைகளை செய்து வாருங்கள். இறைவன் பரம்பொருளே, இறைவன் பரம்பொருளே, இறைவன் பரம்பொருளே. சுவாமி, தாங்கள் இந்த ரிஷிகளுக்கு ஒரு வழி செய்வதாக கூறியுள்ளீர்கள். அந்த வழி என்ன ஈஸ்வரா? தேவி பார்வதி, நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். தாங்கள் விரும்புவதால் இரண்யகசிபுவின் அரக்கர்கள் கொலை செய்வதை விட்டுவிடுவார்களா? தாங்கள் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் சுவாமி. தேவி, நீ எனக்குள் பாதியாக இருப்பவள் மட்டுமல்ல, சக்தியின் அவதாரமும் கூட. உனது ஒரு அசைவிலேயே பெரிய பெரிய பயங்கரமான தீய சக்திகளெல்லாம் அழியலாம், அழிந்தும் விடும். இருந்தும் ஆச்சரியந்தான், நீ எனது வழியை சந்தேகப்படுகிறாய். இல்லை சுவாமி, தங்கள் வழியை பற்றி சந்தேகப்படுவது என்ற கேள்விக்கு இடமில்லை. நான் ஒன்று மட்டும்தான் கேட்கிறேன் நாதா. இரண்யகசிபுவின் வாழ்வு இப்பொழுது முடியும் நேரம் வந்துவிட்டதா, அல்லது இன்னும் நேரம் உள்ளதா? அரக்ககுரு சுக்கராச்சாரியா, விரைவில் வா, விரைவில் வா சுக்கராச்சாரியா. ஓம் துஜடேஸ்வராய அரக்ககுரு சுக்கராச்சாரியா, விரைவில் வா. ஓம் சர்வ நான் வந்துவிட்டேன் பரம்பொருளே. ஏன் அழைத்தீர்கள்? எனக்கு என்ன ஆணை? சுக்கராச்சாரியா, நீ என்னை ஆராதிப்பவன். இது அனைவரும் அறிந்தது பரம்பொருளே. நீ என்னை ஆராதித்து மிருத் சஞ்சீவனி மந்திரம் மற்றும் பல மந்திர சக்திகளை பெற்றாய். இதுவும் உண்மைதான். ஆனால் இதில் வெட்கப்பட வேண்டிய விஷயமும் உள்ளது. இந்த சக்திகளை, மந்திரங்களை எல்லாம் எதற்காக பெற்றாய்? உனது அரக்க சீடர்களை பலசாலிகளாக்கி ஏதும் அறியாத ரிஷிமுனிகள் மீது கொடுமைகளை செய்வதற்கா? அவர்கள் செய்யும் யாகத்திற்கு பங்கம் விளைவிப்பதற்கா? அவர்களை துன்பப்படுத்தவா? இல்லை மகேஸ்வரா, இல்லை. அவ்வாறு நடந்தால் அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், நிச்சய மாட்டேன். இதற்கு என்ன அர்த்தம்? உனது சீடன் இரண்யகசிபு மற்ற அரக்கர்கள் உன் மீது மதிப்பு, மரியாதை, குருபக்தி வைக்கவில்லையா? அவ்வாறும் இல்லை மகேஸ்வரா. பிறகு என்ன அர்த்தம்? அவர்கள் கொடுமைக்கு, தீய செயலுக்கு நீயும் அனுமதி அளிக்கவில்லை. அவர்கள் உன்னை மதிக்கவும் செய்கிறார்கள்.
பிறகு நீ ஏன் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை? ஏதுமறியாத முனிவர்களை கொடுமைப்படுத்துவதிலிருந்து தடுக்காவிட்டால் நான் நிச்சயம் நம்புவேன் நீதான் இரண்யகசிபுவையும் அரக்கர்களையும் ரிஷிமுனிகள் மீது கொடுமை இழைக்க தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறாய் என்று. இல்லை கைலைபதி, இல்லை. அவ்வாறு தாங்கள் நம்ப காரணம் ஏதும் இல்லை. அது உண்மையும் அல்ல. பிறகு உண்மை என்னவென்று எனக்கு கூறு. ஒன்றுதான் மகேஸ்வரா, நான் அரக்க வேந்தனுக்கு பகைவரிடமிருந்து எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கூறினேன். அரக்க குருவான காரணத்தால் இது கடமை அல்லவா? ஒன்று கூறுங்கள் அரக்ககுரு சுக்கராச்சாரியா, யாரை அரக்கரின் பகைவன் என்கிறாய்? அரக்கரின் பகைவன் அது தேவி, இப்பொழுது அரக்கரின் பகைவர் யார் என்பதை அறிந்து லாபமில்லை. நாம் அரக்கர்களை தீய செயல்களிலிருந்து தடுத்தால் நாமும் அரக்கரின் பகைவர் என கருதப்படுவோம். அது எவ்வாறு நடக்கும் சர்வேஸ்வரா? முழு அரக்க குலமே தங்களை ஆராதனை செய்கிறது. தங்களை பகைவராக எப்படி நினைக்க முடியும்? இன்று என்னை ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் நேரத்துடன் கூடவே நிலைமையும் மாறிவிடலாம். கருத்து வேறுபாடு இருந்தால், அவர்கள் செய்யும் தீய செயல்களை எதிர்த்தால் நிலைமை மாற அதிக நேரம் தேவைப்படாது. இன்னும் ஒன்றும் நடக்கலாம். அரக்கரின் சொற்களை நம்பி நீ அவர்களுக்கு ஆதரவும் எனக்கு எதிரான போக்கையும் மேற்கொள்ளலாம். நான் அரக்கர் பகைவனாகி விடலாம். அன்று ஜலந்தரனுக்கு நடந்தது போல் நடக்கலாம். பதில் கூற முடியவில்லையா சுக்கராச்சாரியா? ஆனால் நான் இப்பொழுது உனக்கு ஆணையிடுகிறேன். கவனமாக கேள். ஆணையிடுங்கள் மகாதேவா. உடனே உன்னுடைய ஆற்றலை காட்டி இரண்யகசிபுவை எச்சரிக்கை செய். அவன் தர்மாத்மாக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. இல்லை என்றால் முடிவு பயங்கரமாக இருக்கும். தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன் மகேஸ்வரா. மாவீரர் துந்துவிநாதர், அரக்க வீரர் மாவீரர் சேனாதிபதி துந்துவிநாதர், மாவீரர் துந்துவிநாதர், மாவீரர் துந்துவிநாதர். வா துந்துபிநாதா, உன்னை வரவேற்கிறேன். கூறு, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? செய்தி நற்செய்திதான் அரக்கவேந்தே. நான் அரக்கர்கள் எதிரி விஷ்ணு பக்தரான முனிவர்களை மரண வாயிலுக்கு அனுப்பிவிட்டேன். மீதமுள்ளோர் உயிருக்கு பயந்து தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர். இனி தங்களை எதிர்த்து விஷ்ணுவின் மீது பக்தி கொள்ள எவருக்கும் தைரியம் இல்லை. புதல்வா, துந்துபிநாதன் அரக்க குலத்திற்காக பல வீரதீர செயல்களை செய்துள்ளான். ஆம் தாயே, நமது துந்துபிநாதன் நமது வெற்றி பாதையில் கை கொடுத்து உதவியும் உள்ளான். சேனாதிபதி பெரும் வீரர், மகா பராக்கிரமசாலி, சந்தேகமில்லாமல். அத்துடன் மிகவும் ராஜபக்தி கொண்டவனும் கூட. நானும் இவன் மீது அன்பு வைத்துள்ளேன். அன்பா? நாம் இவன் மீது அன்பு வைத்தால் மட்டும் போதுமா? பரிசு ஒன்றை இவனுக்கு தர வேண்டாமா? கூறுங்கள் தாயே, தாங்கள் எதை கூறினாலும் நான் துந்துபிநாதனுக்கு அதையே அளிப்பேன். மகனே, நான் உனது தங்கை ஹோலிகாவின் திருமணத்தை இவனுடன் நடத்த வாக்களித்துள்ளேன். அந்த வாக்கை நிறைவேற்றும் தருணம் இப்பொழுது வந்து விட்டது. தாயே, தாங்கள் கூறியதைத்தான் நானும் இப்பொழுது கூற நினைத்தேன். சூரவீர அரக்கர்களே, நான் விரைவிலேயே எனது தங்கை ஹோலிகாவின் திருமணத்தை நமது அரக்க சேனாதிபதி துந்துபிநாதனுடன் நடத்த போகிறேன். அந்த திருமணம் நடக்கும் நேரம் அரக்க வேந்தே, இந்த ரிஷிகள் விஷ்ணுவை பூஜை செய்தார்கள். உங்களது சக்தியை எதிர்த்து பேசினார்கள். விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக இவர்கள் யாகமும் செய்தனர். நாங்கள் அங்கேயே இவர்களை கொன்றிருப்போம். ஆனால் நமது அரக்க சேனாதிபதி ஆணையிட்டதால் இந்த துஷ்டர்களை நமது அவைக்கு இழுத்து வந்திருக்கிறோம். விஷ்ணுவின் மீது பக்தி. அவர் என்ன செய்து விடுவார்? உங்களை பாதுகாப்பாரா? கூறுங்கள், என்னை சர்வசக்திசாலியாக ஒப்புக்கொள்கிறீர்களா? என்னால் உங்கள் அனைவரையுமே ஒரே அடியாக அழித்து விட முடியும். பிறகு அந்த விஷ்ணு
இந்த அரக்க குலத்தின் எதிரி. உங்களை காப்பாற்ற இங்கு வர முடியாதபடி செய்து விடுவேன். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனை தவிர எவன் தன்னையே சர்வசக்திசாலியாக நினைக்கிறானோ அவன் நீசமான மனிதன், கபடதாரி, அதர்மவாதி. அவன் நீ வேண்டுமானால் உயிரை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் நான் அசத்தியம் சொல்ல மாட்டேன். அவர் தான் எங்களை காப்பவர். அரக்கரின் எதிரி உனது சர்வசக்திசாலி விஷ்ணு உங்கள் உயிரை எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறேன். இல்லை சேனாதிபதி, இல்லை. இந்த ரிஷி முனிவர்களை அழிக்கும் முன்பு தாங்கள் என்னை கொல்லுங்கள். ஓம் ஹரி. அரக்க சேனாதிபதி துந்துபிநாதா, எச்சரிக்கிறேன். இந்த ரிஷிமுனிகளை கொடுமைப்படுத்தக் கூடாது என்று எச்சரிக்கிறேன். இது சிவனின் ஆணை. வணக்கம் குருவே. நலம் உண்டாகட்டும். நல்ல ஆசீர்வாதம் எப்பொழுது பலிக்கும் தெரியுமா குருவே? நமது எதிரி அழிந்தால் தானே அந்த நல்ல ஆசீர்வாதம் பலிக்கும். சற்று விளக்கி கூற அரசனே. குருவே, தேவர்கள் நமக்கு எதிராக சதித்திட்டம் போடுகிறார்கள். விஷ்ணுவின் உதவியோடு அரக்க குலத்தை அடிக்க நினைக்கிறார்கள். விஷ்ணு பக்தி மற்றும் யாகம் செய்து நம் குலத்தை அடிக்க நினைக்கிறார்கள். நேரம் உள்ள போதே நாம் இந்த அரக்கர் எதிரியை அடிக்காவிட்டால் அவர்கள் நிச்சயமாக நம்மை அடித்து விடுவார்கள். நாம் தங்களது ஆணையை அனுசரித்து அவர்களை அடிக்காமல் விட்டால் பிறகு அரக்கர்களின் பெயரை கூற எவர் இருப்பார் குருவே? அரக்க குருவே, என் புதல்வன் கூறுவது அனைத்தும் சரிதான். ஆம் குருவே, நாம் கைகட்டி அமர்ந்திருந்தால் நமக்கு தான் அழிவு. அரக்கர் குலத்தை காக்க நாம் நிச்சயமாக நமது பகைவர்களை எதிர்கொள்ள வேண்டும் குருவே. ஆனால் சிவனின் ஆணை என்னை கட்டுப்படுத்துகிறது. நீ எந்த அரக்க குலத்தின் அழிவை பற்றி சந்தேகித்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறாயோ அதுவே நமக்கு அழிவாகிவிடும். அது என்ன குருவே? சிவன் தெளிவாக கூறிவிட்டார். தர்மாத்மாக்கள் மீது அரக்கரின் கொடுமை நிறுத்தப்படாவிட்டால் அரக்கர்களின் அழிவு நிச்சயமாகிவிடும். அரக்கர்களின் அழிவு நிச்சயமாகிவிடும். தந்தையே, நமக்கு சிவபெருமான் தெளிவாக கூறிவிட்டார். அவரது சொல்படி விஷ்ணு பக்தர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். நானும் தங்களிடம் இதைதான் கேட்கிறேன். தாங்கள் ஹிம்சை, கொடிய செயல், கொலை பாதக செயல்களை விட்டு தர்மம், நியாயம், பக்தி வழியில் செல்லுங்கள். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. ஓம் ஹரி. இந்த துஷ்ட பாலகனை மறை உச்சியில் இருந்து கீழே தள்ளி அடித்து விடுங்கள். தயவு காட்டுங்கள் சுவாமி, தயவு காட்டுங்கள். பிரகலாதன் தங்கள் மகன், சிறு பிள்ளை. சுவாமி, இவனை கொடுமைப்படுத்த வேண்டாம். அரக்க குரு சுக்கராச்சாரியார் மற்றும் பிரகலாதனின் பேச்சில் மயங்காதீர்கள். விஷ்ணு பக்தர்களை அழிக்கும் செயலை தொடர்ந்து செய்யுங்கள். மகனின் மேலுள்ள பாசத்தால் நீ தயவு வேண்டி நிற்கிறாய் கயாது. உனக்கு தெரியாதா என்ன? விஷ்ணுவின் பக்தனான காரணத்தால் இவனும் எனது எதிரி. இவன் உயிரோடு இருந்தால் விஷ்ணு பக்தியை எங்கும் பரப்புவான். நீயும் கேட்டுக்கொள். நீ இவனை காப்பாற்ற முயற்சி செய்தால் நீயும் எனது கோபத்திற்கு பாத்திரமாகி விடுவாய். அதிகாரியே, அழைத்து செல் இந்த துஷ்ட பாலகனை. எந்த ஒரு விஷ்ணு பக்தனும் இந்த செயலில் உனக்கு தடையாக இருந்தால் அவனை அங்கேயே அழித்து விடு. இந்த விஷ்ணு பக்தர்களையும் கூட அழித்து விடு. செல்லுங்கள். இந்த துஷ்டர்களை இழுத்து வாருங்கள், இழுத்து வாருங்கள். வா பிரகலாதா. வேண்டாம். இவ்வாறு செய்யாதீர்கள் சுவாமி. பிரகலாதன் நம்முடைய மகன், பிரியமான மகன். தயவு செய்யுங்கள். தாங்கள் பிரகலாதனின் தந்தை. ஒரு தந்தை தன்னுடைய மகனை இவ்வாறு தண்டிப்பாரா? மகனே பிரகலாதா. இளவரசா பிரகலாதா, கூறுங்கள் தண்டனை அதிகாரியே. ஓம் ஹரி. நான் அரக்கவேந்தன், இரண்யகசிபுவின் சேவகன், அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டவன். ஓம் ஹரி. பிறகு தங்கள் அரசின் ஆணையை நிறைவேற்றுங்கள். எவ்வாறு நிறைவேற்றுவது? எனது அரசரின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக நான் எனது அரசரின் மகன் இளவரசனான உன்னை கொலை செய்வதா?
மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளுவதா? இல்லை, இதை நான் எவ்வாறு செய்வது? ஓம் ஹரி. அதிகாரியே, தாங்கள் என் மீது ஏன் இவ்வாறு கருணை காட்டுகிறீர்கள்? யார் எனக்கு தந்தையோ அவரே என் மீது கருணை காட்டவில்லையே. ஆனால் தாங்களோ சேவகன், வீரனாக இருந்தும் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்ன செய்வது? உனது வயது, உனது மலர் போன்ற உடல், உனது பால்வடியும் முகம், அன்பை பொழியும் அழகிய கண்கள், இவை அனைத்தையும் கண்டு நான் தயங்குகிறேன் இளவரசா பிரகலாதா. ஓம் ஹரி. மீண்டும் அதேதான் கேட்கிறேன் அதிகாரியே. இதையெல்லாம் கண்டும் கூட எனது தந்தை சிறிதும் கவலைப்பட மாட்டார். அதுதான் வித்தியாசம். ஆனால் நான் உன்னிடம் வேண்டுகிறேன், நீ அரக்கவேந்தர் இரண்யகசிபுவின் சொல்லை கேட்க வேண்டும். விஷ்ணு பக்தியை விட்டுவிடு. இதனால் நீயும் உயிர் பிழைப்பாய். அதோடு உன்னை கொல்லும் இந்த கடும் பாவத்திலிருந்து நாங்களும் விடுபடுவோம். இளவரசா பிரகலாதா. ஓம் ஹரி. உயிரை காப்பாற்றிக் கொள்ள தகாத செயலை நான் செய்வதா? தகாத செயலை செய்து உயிர் பிழைத்தால் மீண்டும் நிம்மதியாக என்னால் வாழ முடியுமா? ஸ்ரீஹரி விஷ்ணு என்னை காப்பவர். அவரது நாமத்தை ஜபம் செய்யாமல் என்னால் உயிருடன் இருப்பது முடியாத செயல். தாங்கள் பயப்படாதீர்கள். நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. உங்களது அரசரின் ஆணையை நிறைவேற்றுங்கள். ஓம் ஹரி. பிடிவாதம் வேண்டாம் பிரகலாதா. நான் சொல்வதை கேட்டுக்கொள். விஷ்ணு பக்தியை விட்டுவிடு. நான் உயிரை வேண்டுமானால் விடுவேன். ஆனால் இந்த ஜகத்தையே காக்கும் நாதன் விஷ்ணுவின் பக்தியை விடமாட்டேன். ஓம் ஹரி. எங்களை கட்டாயப்படுத்தாத இளவரசா பிரகலாதா. ஓம் ஹரி. ஹரி ஓம். பிரகலாதன் யாரிடமும் பயப்படவும் மாட்டான், யாரையும் கட்டாயப்படுத்தவும் மாட்டான். அதிகாரியே, முன்னேறுங்கள். உங்களது கடமையை செய்யுங்கள். அரசர் அளித்த இந்த கடமையை என்னால் சரிவர செய்து முடிக்க முடியாது இளவரசா பிரகலாதா. இப்பொழுது உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கூறு. எனது கடைசி ஆசை தங்களுடைய வாயிலிருந்து ஓம் ஹரி என்று கேட்பதுதான். இத்தனை நேரமாக நான் பேசினேன், அதை தாங்கள் கேட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், நான் கேட்கிறேன். கூறுங்கள். ஓம் ஹரி. என்னை அதை கூறச் செய்யாதே. எதை கூறக்கூடாது? ஓம் ஹரி என்று நான் கூற மாட்டேன். என்ன? ஓம் ஹரி என்று நான் கூற மாட்டேன். நான் கேட்கவில்லை. மறுபடி கூறுங்கள். ஓம் ஹரி என்று நான் கூற மாட்டேன். ஆனால் நான் கூறலாமே. என்ன? ஓம் ஹரி, ஓம் ஹரி. ஆம். இல்லை, நீயும் கூற வேண்டாம். எதை கூற வேண்டாம்? அதைத்தான். ஓம் ஹரி, ஓம் ஹரி, ஓம் ஹரி, ஹரி ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். வாய மூடுங்கள். என்னை இவன் முட்டாளாக்கினான். இவனை தூக்கி எறியுங்கள். ஓம் ஹரி, ஓம் ஹரி, ஹரி ஹரி ஓம். எவ்வளவு அழகான பாலகன் சுவாமி. இவன் எனது பரம பிரிய பக்தன் பிரகலாதன் தேவி. இவனை அணைத்துக் கொள்ள தோன்றுகிறது. ஹரி ஹரி ஓம். சுவாமி, 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 தாங்கள் என்ன செய்தீர்கள் சுவாமி? என்ன செய்தீர்கள் சுவாமி? தாங்கள் பிரகலாதனின் தந்தை அல்லவா? தந்தை என்பவர் எப்பொழுதும் தனது மகனின் உயிரை காப்பவர். தாங்களோ தங்கள் மகனின் உயிரை பறித்து விட்டீர்களே. மறந்து விட்டீர்களா? அவன்தான் நமது குல விளக்கு. அவன் எப்பொழுதும் உங்கள் நன்மையை யோசித்து வந்தான். நான் கூறுகிறேன் சுவாமி, ஒரு முறை யோசியுங்கள். உங்கள் மகன் மீது தயவு வையுங்கள். அருள வேண்டும் நாதா,
அவனுக்கு மரண தண்டனை அளிக்காதீர்கள். முதலில் அழுகையை நிறுத்து கயாது. மகன் மீது உள்ள பாசம் உன் கண்களை குருடாக்கியது. உனக்கு இது கூட தெரியாதா? அவன் நமது மகனாக இருந்தும் கூட நமக்கு துரோகம் செய்தான். இல்லை, விஷ்ணு பக்தியை பிரச்சாரம் செய்து அவன் நமது அரக்க சாம்ராஜ்யத்தையே அழிக்க நினைத்தான். அரக்க சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பை பற்றிய கவலை இல்லாததால் அவனுக்கு உயிர் வாழ எந்த தகுதியும் இல்லை. இல்லை. மாமன்னர் வாழ்க. அரக்கவேந்தே, அரக்கவேந்தே, சேனாதிபதி துந்துபிநாத் விஷ்ணுவிடம் தோற்றுவிட்டார். இப்பொழுது அவன் எங்கே? அவர் இங்குதான் வருகிறார் மன்னரே. மாமன்னர் அரக்கர் தலைவர் வாழ்க. அது சரி, என்ன செய்தி என்று கூறு. தாங்களிட்ட ஆணைப்படி தங்கள் மகன் பிரகலாதனை நதியில் தள்ளி கொன்றுவிட்டோம். அதிகாரியே, இந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் மனம் அமைதி கொள்கிறது. அந்த துஷ்டன் அரக்கர் குலத்தின் எதிரி, ராஜ துரோகி விஷ்ணு பக்தன் அழிந்து போய்விட்டான். இந்த செய்தியை கேட்கும் முன் எனது உயிர் ஏன் பிரியவில்லை? எனது பிரகலாதா, எனது மகனே, நீ இல்லாமல் உனது அன்னை எவ்வாறு உயிர் வாழ்வாள் மகனே? தாயே, நீ என்ன செய்கிறாய்? பிரகலாதா, எனது பிரகலாதா, எனது மகனே. நீ எவ்வாறு பிழைத்தாய் துஷ்டனே? நீ என்னுடைய எதிரி. இல்லை தந்தையே, நான் தங்களது எதிரி அல்ல. நான் தங்களிடம் வேண்டுகிறேன், பகவான் விஷ்ணுவை எதிரியாக நினைக்காதீர்கள். ஓம் ஹரி. அவர் நன்மை செய்து அருள் செய்பவர். அவர் அருளினால் நான் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி வந்தேன். மரணத்தின் பிடியிலிருந்து தப்பினாயா? துஷ்டா பிரகலாதா, உனது வாயால் அரக்க எதிரி விஷ்ணு புகழை பாடிக்கொண்டிராதே. இன்று நீ அதிகாரியின் பிடியிலிருந்து தப்பி விட்டாய். நானும் தான் பார்க்கிறேன், உனது விஷ்ணு உன்னை காப்பாற்றி விடுவாரா? அரக்கவேந்தே வாழ்க. கவலை கொள்ளாதே துந்துபிநாதா, நடந்தவை அனைத்தையும் மறந்துவிடு. முதலில் இந்த பிடிவாத பாலகனை கொதிக்கும் எண்ணெய் பாத்திரத்தில் இட்டு உரு தெரியாமல் அழித்து விடு. இவன் உயிரோடு இருப்பது எனக்கு பொறுக்க முடியாது. இழுத்துச் செல். இவனை விட்டு விடுங்கள், எனது மகனை விட்டு இங்கு வா. பிரகலாதா, எனது மகனே பிரகலாதா. கயாது அழுதாள், புலம்பினாள். ஆனாலும் இரண்யகசிபுவின் வீரர்கள் பிரகலாதனை இரக்கமின்றி இழுத்துச் சென்றார்கள். இரண்யகசிபுவின் கொடுமைகள் பிரகலாதனை மட்டுமல்ல, மக்கள் அனைவரையும் பீடித்தது. ஆனால் துஷ்டனின் அழிவு நிச்சயம். இந்த படைப்பை ஆட்டி படைக்கும் பரம்பொருள் சர்வேஸ்வரன் நடப்பவைகள் அனைத்தையும் நன்றாக அறிந்திருந்தார். பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க. தேவாதி தேவன் மகாதேவன் சிவனே, மகாதேவி பார்வதியே, வணக்கம். வாருங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணு. தாங்கள் வர வேண்டும். பரம்பொருளே, தரிசனத்திற்காகவும் உங்கள் யோசனைக்காகவும் இங்கு வந்துள்ளேன். உண்மை என்னவென்றால், நான் இப்பொழுதுதான் உங்களை நினைத்தேன். என்னையா காரணம்? எல்லாம் தாங்கள் நினைத்த காரணம்தான். அரக்க சக்தியின் வளர்ச்சி, திவ்ய சக்தியின் அழிவு, இவைகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதனால் நான் கவலை கொள்வது இயற்கைதானே. எனது தூண்டுதலால் சுக்கிராச்சாரியன் இரண்யகசிபுவிற்கு ஆணையிட்டான், தர்மாத்மாக்களை கொடுமைப்படுத்த வேண்டாம் என்று. அவன் அவரது ஆணையை ஏற்காதது மட்டுமல்ல, தனது தீய செயல்களை இன்னும் அதிகமாக்கினான். அவன் இப்பொழுது பல கொடுமைகள் செய்ய துவங்கிவிட்டான். ஆனால் இப்போது இரண்யகசிபு எல்லைகளையும் மீறிவிட்டான். பரமேஸ்வரா, பிரம்மா அளித்த வரத்தின்படி அவனது அழிவிற்காக நான் அவதாரம் எடுக்க வேண்டும். அது உக்கிரமாக, பயங்கரமாக இருக்கும்.
ஒருமுறை அந்த வடிவத்தை எடுத்த பிறகு அதை சாந்தப்படுத்துவது முடியாத காரியம். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். தங்கள் அவதாரத்தை சாந்தப்படுத்துவதற்கான வழியை நான் நிச்சயம் செய்வேன். சிவன் மற்றும் விஷ்ணுவின் மிக விசித்திரமான சங்கமம் இந்த படைப்பில் ஆச்சரியமாக நன்மையாக அமையும். இந்த ஜகத்தின் நலனுக்காக பல அவதாரங்கள் எடுத்துள்ளேன், இனியும் எடுப்பேன். பிரபு, இனி தாங்கள் புதிய அவதாரத்தை எடுப்பீர்களா? விஷ்ணுவின் அவதாரத்திற்கு இம்முறை எனது உதவி அவசியமாகிவிட்டது தேவி. இந்த கொதிக்கும் எண்ணெய் பாத்திரத்தில் யாராவது விழுந்தால் பிழைப்பதென்பது நடவாத காரியம் தாயே. ஆம், இன்று பிரகலாதனின் முடிவு என்பது நிச்சயம். அவனோடு கூடவே அரக்கர்களின் எதிரியான விஷ்ணு பக்தியும் அழிந்துவிடும் தாயே. இல்லை சுவாமி, இல்லை. இந்த கொடுமையை எந்த தந்தை செய்வார்? நாதா, பிரகலாதன் நாம் பெற்றெடுத்த அருமை மகன். அவனை கொதிக்கும் எண்ணெய் பாத்திரத்தில் தள்ளுவீர்களா? இது எவ்வாறு முடியும்? தங்களது அருமை மகனுக்கு இந்த கடுமையான தண்டனையை அளிக்காதீர் சுவாமி. அப்படி நடந்தால் இந்த ஜகத்தில் உள்ள புத்திரர்களின் மனதில் தந்தை என்ற மரியாதையே இல்லாமல் போய்விடும். தந்தையின் பெயருக்கே என்றென்றும் களங்கம் ஏற்பட்டுவிடும் சுவாமி. தயவு செய்யுங்கள் சுவாமி, தயவு செய்யுங்கள். எனது பிரகலாதனை மன்னித்து விடுங்கள். எனது மகன் மீது கருணை காட்டுங்கள். என்னால் இதை பொறுத்துக் கொள்ளவே முடியாது சுவாமி. கயாது, அந்த துஷ்டனுக்கா பரிந்து பேசுகிறாய்? அவன் அரக்கர் குலத்தை, அரக்க சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறான். விஷ்ணு மீது பக்தி கொண்டு எல்லாவற்றையும் அழிக்க நினைக்கிறான். அந்த துஷ்ட பாலகன் இந்த எண்ணெயில் தள்ளப்படுவதை பார்க்க முடியாவிட்டால் முதலில் நீ இந்த எண்ணெயில் குதித்து விடு. பிறகு உனது மகன் வெந்து சாவதை பார்க்க உயிரோடு இருக்க மாட்டாய். அதுவே சரியானது. மகன் மடியும் முன்னால் அவனது தாய் மடிவதே சிறந்தது. என்னால் புத்திர சோகத்தை தாங்கிக் கொண்டு உயிருடன் இருக்க இயலாது. மகனே பிரகலாதா! ஓம் ஹரி. என் பிரபு நாராயணா, என் ஜெகதீசா, நான் தங்களுக்கு கோடி கோடி வணக்கம் செலுத்துகிறேன். அரக்க சேனாதிபதி துந்துபிநாதரே, இனி தங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். நான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் திருவடிகளை அடைய தயாராக இருக்கிறேன்.
எழுந்திரு அம்மா, எழுந்திரு அம்மா, என்னை பார் அம்மா. பிரகலாதா, மகனே பிரகலாதா, பிரகலாதா. இந்த ரிஷிமணிகளை கொடுமைப்படுத்தக் கூடாது என்று எச்சரிக்கிறேன். இது சிவனின் ஆணை. இல்லை தந்தையே, நான் தங்களது எதிரி அல்ல. பிரகலாதன் எனது பரம எதிரி. எனக்கு மட்டுமல்ல, அரக்க குலத்திற்கே எதிரி. அரக்கர் எதிரி அழிய வேண்டும், இல்லை என்றால் அரக்கர் குலமே அழிந்துவிடும். பிரகலாதன் எனது மகன்தான், ஆனாலும் அவனை மரணத்தின் வாயிலில் தள்ளியாக வேண்டும். என்ன கவலையில் மூழ்கி உள்ளாய் அண்ணா? எனக்கு ஒரே ஒரு கவலைதான் ஹோலிகா, அது உனக்கு நன்றாக தெரியும். பிரகலாதன் எனக்கு எதிரியான மகன், எனக்கு மிகப்பெரிய எதிரி. பிரகலாதன், அவனை நான் பலமுறை மரணத்தின் வாயிலில் தள்ளினேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தப்பித்து விட்டான். இந்த முறை அவன் தப்ப மாட்டான். என்ன? ஆமாம் அண்ணா, உனது இந்த தங்கை இந்த கவலையை போக்கும் வழியை யோசித்து விட்டாள். என்ன வழி சொல்லேன் ஹோலிகா? உனக்கு தெரியாது அண்ணா, நான் அக்னியை ஆராதித்து நெருப்பில் சாம்பலாகாத சித்தியை பெற்றுள்ளேன். இந்த உண்மையை நமது தாய் மட்டுமே அறிவாள். உனது இந்த சித்தியால் பிரகலாதனை அழிக்கும் என்னுடைய இந்த முயற்சிக்கு எவ்வாறு உதவி செய்வாய் ஹோலிகா? பிரகலாதனை எனது மடியில் அமர்த்திக் கொள்வேன். அவன் மீது அன்பும் பாசமும் பொழிவேன். அப்பொழுது நீ சேனைகளுக்கு நெருப்பூட்ட ஆணையிடு. உடனே நெருப்பு பற்றி எரியும். அந்த பிரகலாதன் நெருப்பில் எரிந்து சாம்பலாகி விடுவான். ஆனால் நான் எனது சித்தியின் வலிமையால் நெருப்பிலிருந்து உயிரோடு வெளியே வருவேன். என்ன ஆயிற்று அண்ணா? எனது யோசனை உனக்கு பிடிக்கவில்லையா? உன் யோசனை சரிதான், ஆயினும் நான் யோசிக்கிறேன். பிரகலாதன் விஷ்ணு பக்தி கொண்டு பல நல்ல சக்திகளை பெற்றுள்ளான் அல்லவா? அதனால் மரணம் அவனை விட்டு விலகுகிறது. உனது சக்தியும் பலனில்லாமல் போனால் பிறகு நான் என்ன செய்வது? இல்லை அண்ணா, இம்முறை அவ்வாறு நடக்காது. நான் உறுதியாக கூறுகிறேன், அந்த பிரகலாதன் நெருப்பில் சாம்பலாகாத வரையிலும் நான் நெருப்பில் இருந்து வெளியே வரமாட்டேன். எனக்கு கூறு ஹோலிகா, இந்த காரியத்தை எப்பொழுது செய்யலாம்? வரும் பங்குனியின் பௌர்ணமி அன்று. வரும் பங்குனி மாதம் பௌர்ணமி அன்றா? ஆம், ஹோலிகா தீக்குளிப்பதற்கு இந்த சிதை ஏற்றது. ஹோலிகாவின் யோசனையும் ஏற்பாடும் கூட சிறந்ததுதான். இனி நமது லட்சியம் நிச்சயம் நிறைவேறிவிடும் அரக்கவேந்தே. சகோதரா அமர்கா, இம்முறை பிரகலாதன் பிழைத்து வர நிச்சயம் வாய்ப்பே கிடையாது. இப்பொழுது அவனுக்கு கடைசி காலம் வந்துவிட்டது. அழாதே அம்மா, அழாதே. நீ இவ்வாறு அழுவதை நான் கண்டால் எந்த பகவான் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்று தோன்றுகிறது. உனது நம்பிக்கையை விட உனது அன்னையின் மனது மிக மிக மென்மையானது மகனே. இந்த ஜகத்தில் என்னை தவிர எந்த அம்மா துரதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும்? தன்னுடைய உயிரினும் மேலான பெரிய மகனை மரணத்தின் வாயில் பல முறை சென்று வருவதை பார்த்திருப்பாளா? இதை கண்டு எனது இதயமே உடைந்து போய்விட்டது மகனே. இந்த கண்ணீர் உள்ளிருந்து வருகிறது. உனது கண்ணீரால் என் நம்பிக்கை போகாது அம்மா. உனது மென்மையான இதயத்தை விட
எனது பக்தியும் குறைந்தது இல்லை. நான் விரும்புகிறேன், எனது பக்தியால், எனது நம்பிக்கையால் உனது இதயம் உறுதியாக வேண்டும். உனது அன்னையின் இதயத்தை உறுதியாக்குவாயா? நீ பேசுகின்ற இந்த பேச்சால் உன் மீது இன்னும் அதிக பாசம் பொங்குகிறது மகனே. இவ்வாறு மகன் மீது பாசம் பொங்கும் போது அன்னையின் இதயம் உறுதிப்படுவது இல்லை மகனே, அது இன்னும் மென்மையாகி விடுகிறது. நீ பெரிய பேச்செல்லாம் பேசுகிறாயே, அது எனக்கு புரியவில்லை. பாசத்தை பற்றி அல்ல, நம்பிக்கையை பற்றி பேசம்மா. நினைவு கூறு தாயே, நான் பிறந்தபோது பகவான் விஷ்ணு தோன்றி கூறினார், அவர் கண்ணுக்கு புலப்படாமல் எப்பொழுதும் என்னுடன் இருப்பாராம். எனக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது பிறகு என்ன கவலை? யார் என்னை எதிர்ப்பார்கள்? எதிர்த்தாலும் எவ்வாறு? உனது இந்த நம்பிக்கைதான் உன்னை மட்டுமல்ல என்னையும் உயிரோடு வைத்துள்ளது மகனே. நம்பிக்கை உள்ளது என்றால் ஏன் அழுகிறீர்கள் தாயே? உனக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன, அநியாயம் நடக்கிறது. அதுவும் உன் தந்தை மூலமாக. இந்த கொடுமைகள் இழைக்கப்பட கண்டும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன். எனக்கு அழுகை வருகிறது மகனே. இந்த கொடுமைகளின் துக்க நினைவுகள் என்னை அழ வைக்கின்றன பிரகலாதா. இதற்கு சுலபமான வழி இருக்கிறது தாயே. எதிர்காலத்தில் அவ்வாறு நடந்தால் எனது அக்கம்பக்கத்தில் பார். உன் கண்ணுக்கு பகவான் விஷ்ணு தெரிவார். அவர் இருப்பதை அறிந்து கொண்டால் இந்த அழுகை வராது தாயே. நல்லதை கூறு மகனே. கடவுள் அருளால் இனி அவ்வாறு நடக்கக்கூடாது. இத்தனை நாள் நடந்தது, இனியும் நடக்கலாம் தாயே. இதில் கவலை என்ன? அவ்வாறு நடந்தால் நான் கூறியபடி நீ செய்ய வேண்டும். எனது அக்கம்பக்கத்தில் பகவான் விஷ்ணுவை தேடு, அவர் உனக்கு தெரிவார். பிறகு புரிந்து கொள், நான் பிழைத்துக் கொள்வேன் என்று. இல்லை பிரகலாதா, உனது இந்த நம்பிக்கை எனக்கு இல்லை மகனே. நீ வேண்டுமானால் பகவானை தரிசனம் செய், ஆனால் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். எனது மனம் ஒவ்வொரு கணமும் உன்னையே நினைக்கும். நான் உன்னருகில் இருந்து கொண்டு பகவானை காண முடியாது பிரகலாதா. உன்னை விட்டு அகன்று எனது பார்வை வேறு எங்கும் விலகாது பிரகலாதா. அம்மா, ஏன் அழுகிறாய் அம்மா? ஏனென்றால் உனது தந்தையுடன் கூடவே முழு அரக்க குலமே உனக்கு எதிரியாகிவிட்டது. நீயோ ஏதுமறியாத பாலகன், அவர்களை எப்படி எதிர்க்க முடியும்? மீண்டும் அதே பேச்சா? கேளம்மா, நான் சிறுபாலகன், ஆனால் பகவான் விஷ்ணு சிறுபாலகன் அல்லவே. அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லோரையும் காப்பவர். மீண்டும் மீண்டும் நடக்கும் கொடுமைகளை அவர் தடுத்து காப்பாற்றியதை நீ கண்டுள்ளாய். இருந்தும் கவலை கொள்கிறாயா? கண்ணீரை துடைத்துக்கொள். பகவான் விஷ்ணு இதுவரை என்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றியுள்ளார், எதிர்காலத்திலும் காப்பாற்றுவார். இறைவன் அருளால் அவ்வாறே நடக்கும் மகனே. இருப்பவர் அவரே, நாதன் தாழ் பணிந்தேனே.
நிறுத்து! எனது எதிரியின் பெயரை கூறாதே. பிரகலாதா, பிரகலாதா, நான் உனது தந்தையின் சகோதரிதான். ஆனால் உன் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளைக் கண்டு மிகவும் வருந்துகிறேன். பிரகலாதா, நான் நிச்சயம் செய்துவிட்டேன். இன்றைய தினம் உன்னை எரிக்க முயல்வார்கள். நானும் உன்னுடன் எரிந்து மடிந்து விடுவேன். பிரகலாதா, அண்ணா, நான் கூறுகிறேன், இந்த மலர் போன்ற சிறுவனை கொடுமைப்படுத்த வேண்டாம். இல்லை என்றால் நானும் மடிந்து விடுவேன். இல்லை ஹோலிகா, இல்லை. இந்த துஷ்ட பாலகன் தயவு தாட்சிணியத்திற்கு தகுதி இல்லாதவன். இவன் எரியத்தான் வேண்டும். இல்லை, நான் இவனது அத்தை. தந்தைக்கோ தயவில்லை. அத்தையின் இதயம் மிக மென்மையானது. இவனை எரிக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் நிச்சயித்து விட்டால் நானும் இவனுடன் சேர்ந்து எரிந்து விடுவேன். இவனது தாய் கயாது எங்கே? அந்த புறத்தில் அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. பிரகலாதா, பாலகனே, வாப்பா, வா வா. மீண்டும் ஒரு முறை யோசித்துக்கொள் ஹோலிகா. இன்னும் நேரம் உள்ளது. எரியும் எண்ணத்தை விட்டுவிடு. இல்லை அண்ணா, என்னால் இவன் மீது நடத்தப்படும் கொடுமைகளை பொறுக்க முடியாது. பிரகலாதா, பிரகலாதா, பிரகலாதா. சேனாதிபதி துந்துபிநாதா, சிதைக்கு தீ மூட்டு. பரமபக்தன் பிரகலாதன் வாழ்க! 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 பிரகலாதா, மகனே பிரகலாதா, ஆஹா, ஸ்ரீஹரி, தங்களையும் தங்களது லீலைகளையும் என்னவென்று சொல்வது? தன்னியன் தங்களது பக்தன் பிரகலாதன் மிக மிக தன்னியன். பங்குனி மாதத்தின் பௌர்ணமி ஹோலிகா தகனம் என்ற பெயரில் என்றென்றும் பிரசித்தி பெற்று விளங்கும். நாராயண நாராயண நாராயண, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, தங்களது லீலை மிக விசித்திரமானது. யாரை எரிக்க வேண்டுமென நினைத்தார்களோ அவன் மலர்களில் அமர்ந்து வந்தான். ஆனால் எரியாவரம் பெற்றிருந்தாளே அந்த ஹோலிகா,
ஹோலிகா நெருப்பில் எரிந்து சாம்பலாகிவிட்டாள். தங்களையும் தங்களது லீலையையும் அறிவது கடினம். ஸ்ரீஹரி, தங்களின் லீலையால் தான் பக்தன் பிரகலாதன் புடம் போட்ட தங்கம் போல் வெளியில் வந்தான். நாரதா, உனது கலகமும் குறைந்தது அல்ல. என் முன்னால் எனது பக்தன் பிரகலாதனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாய். அங்கு ஹோலிகாவின் மரணத்தை, பங்குனி மாத பௌர்ணமியை ஹோலி திருவிழாவாக அறிவித்தாய். பிரபு, தங்கள் எனது அறிவிப்பை ஏற்கவில்லையா? ஏற்காமல் இருப்பேனா? இந்த உண்மையை தட்ட முடியாதே. எந்த உண்மை பிரபு? அதாவது பங்குனி பௌர்ணமி அன்று தீய சக்திகளை வென்ற பக்தியின் தினமாக ஏற்று கொண்டாட வேண்டும். இது யுகயுகமாக தொடர வேண்டும். நற்செய்தி கூறினீர்கள் பிரபு. அருள் கூர்ந்து எனக்கு ஒன்று கூறுங்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? ஹோலிகாவின் தகனத்திற்கு பிறகு அவளது அண்ணன் இரண்யகசிபு எல்லாவற்றையும் மௌனமாக பொறுத்துக் கொள்வானா? நீ சாமர்த்தியசாலி நாரதா. என்னையும் வார்த்தை ஜாலத்தில் மாட்டி விடுகிறாய். எதிர்காலத்தை அறிய என்னிடமே வந்து விட்டாயா? மிக சாமர்த்தியசாலிதான். பிரபு, தங்களது பக்தன் சாமர்த்தியசாலியாகத்தானே இருத்தல் வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, நான் என்ன கேட்க நினைத்தேன் என்றால், இரண்யகசிபு மௌனமாக இருந்து அனைத்தையும் பொறுத்துக் கொள்வானா? நிச்சயமில்லை. அவனது அரக்க குணம் மென்மேலும் வெளிப்பட்டு இன்னும் கொடூரமாக மாறிவிடுவான். அதாவது அவன் தனது எல்லைகளை மீறத் தொடங்குவான். அந்த எல்லை கோட்டை அவன் அடைந்து விட்டால் அவனது அழிவு நிச்சயம்தான். உனது கருத்து சரிதான் நாரதா. அந்த நேரம் நெருங்கிவிட்டது. சிவபெருமானின் ஆசைப்படி பிரம்மா அளித்த வரத்தையும் அனுசரித்து அந்த விசேஷ காரியத்தை செய்ய வேண்டும். அது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்த விசேஷ நிச்சயிக்கப்பட்ட காரியம் என்ன பிரபு? இந்த விஷயத்தை பற்றி தாங்கள் தெளிவாக ஏதும் கூறவில்லை. தாயே, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை எங்கிருந்தீர்கள் தாயே? பிரபுவை தனியாக விட்டு எங்கு சென்று வந்தீர்கள்? நான் என்ன செய்வது நாரதா? உனது பிரபு என்னிடம் பேசுவதே இல்லை. நான் எத்தனை நேரம் இவரது முகத்தை பார்த்து கொண்டு இங்கு அமர்ந்திருப்பது? என்ன தாயே, தாங்கள் சுற்றி வர சென்றீர்களா? எங்கு சென்றேன் என்று நீயே யோசித்து பாரேன். சரியாக கணிப்பதற்கு ஒன்றை தெரிந்து கொள் நாரதா. இவளுக்கு இரண்டே தோழிகள் தான், தேவி சரஸ்வதி மற்றும் தேவி பார்வதி. இப்பொழுது ஒன்று தெரிய வேண்டும். இவள் பிரம்மலோகம் சென்றாளா அல்லது கைலைக்கா? ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும் பிரபு. மாதா பிரம்மலோகத்திற்கு நிச்சயம் செல்லவில்லை. ஏனென்றால் உனது கணிப்பு சரிதான் நாரதா. ஏனெனில் பிரம்மலோகத்தில் இருக்கும் சூழ்நிலையில் மனம் விட்டு பேசுவது என்பது நடவாத செயல். ஆகையால் எனது தோழி பார்வதியிடம் பரம்பொருளை பற்றி பேசுவதற்கு சென்றேன். இறைவன் பரம்பொருளை பற்றியா? அவர் இந்த ஜகத்தின் நன்மைக்காக எப்பொழுதும் தியானத்தில் மூழ்கியிருக்கிறார். அவரை பற்றி என்ன கேட்க வேண்டும்? நாரதா, எனது சுவாமி அவர் திருவிளையாடலை பற்றி என்னிடம் எதுவுமே கூறுவதில்லை. ஆனால் பரம்பொருள் இவரது லீலையை பற்றி இவரை விட அதிகம் தெரிந்தவர், அனைத்தையும் கூறுபவர். ஆகையால் என் தோழி பார்வதியிடம் கேட்கச் சென்றேன், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று. அன்னை பார்வதி என்னதான் கூறினார்? அவர் கூறியதை கேட்டு நான் மிக ஆச்சரியப்பட்டேன். பிறகு என்னையும் ஆச்சரியப்பட வையுங்களேன். அவர் கூறினார், இம்முறை பகவான் விஷ்ணு பயங்கரமான உருவத்தை தரிப்பாராம். அதை கண்டு இந்த ஜகமே பயந்து நடுங்குமாம். ஸ்ரீஹரி, இது உண்மையா? கேட்டுக்கொண்டிரு, பார்த்து கொண்டிரு நாரதா. நான் ஏதும் கூறமாட்டேன். அரக்கவேந்தன் இரண்யகசிபு! அரக்கவேந்தன் இரண்யகசிபு! அரக்கவேந்தன் இரண்யகசிபு! நிறுத்துங்கள் இந்த கோஷத்தை! நிறுத்துங்கள்! என்னாயிற்று தாயே? தங்களுக்கு ஏன் இந்த கோபம்? நீ ஏன் கோபப்படவில்லை என்று நான் உன்னிடம் கேட்கிறேன். உனக்கு இவ்வாறு கேள்வி கேட்க வெட்கமாக இல்லை? ஏன் கோபமாக இருக்கிறேனா? உனக்கு இந்த வாழ்த்து கோஷங்களை கேட்க வெட்கமாக இல்லை? இது என்ன கோஷம்? அப்படி என்ன காரியம் செய்து விட்டாய்? உனக்கு உன்னுடைய பிள்ளையுடன் மட்டும்தானே பகைமை உள்ளது. ஆனால் உனது அன்பு தங்கை ஹோலிகாவை இழந்து நிற்கிறாயே,
இவ்வளவு நடந்தும் கூட உனக்கு சிறிதளவும் துக்கம் என்பதே இல்லையா? ஏன் கோபத்தில் தவிக்கிறேன் என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாயா? இக்கோஷத்தை கேட்கவே வெறுப்பாக இருக்கிறது. அமைதியாக இருங்களேன். எப்படி அமைதி வரும்? அமைதி எங்கிருந்து வரும்? நீ இப்படி கூறுவதால் மட்டும் எனக்கு அமைதி வருமா? நான் தங்களது மனதை அமைதிப்படுத்த என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன். நீ அந்த துஷ்ட பிரகலாதனையும் பகவான் விஷ்ணுவையும் கடுமையாக தண்டிக்காத வகையிலும் எனது இந்த கோபம் நிச்சயம் சற்றேனும் சாந்தமடையாது. நிச்சயம் அடையாது. ஹோலிகாவின் தகனம் எனது மனதில் பழி உணர்ச்சியை தூண்டிவிட்டது அரக்கவேந்தே. நான் பிரகலாதனிடம் அல்ல, அவனது கடவுள் பகவான் விஷ்ணுவை நிச்சயம் பழி வாங்குவேன். எங்கு இருக்கிறான் அந்த துஷ்ட பிடிவாதக்காரன்? அவனை நான் இப்பொழுதே தண்டித்து விடுகிறேன். சேனைகளே, ஒற்றர்களே, செல்லுங்கள். எங்கிருந்தாலும் அந்த பிரகலாதனை கண்டுபிடித்து என் முன் நிறுத்துங்கள். செல்லுங்கள். ஹரி ஓம் ஹரி 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 ஓம். மகனே பிரகலாதா, தாயே, எவ்வளவு அமைதியான திவ்ய சூழ்நிலையை கொண்டது இந்த ஆசிரமம். ஆனால் தாயே, கூறேன், என்னை இங்கு ஏன் அழைத்து கொண்டு வந்தாய்? கூறு அம்மா, என்னை இங்கு ஏன் அழைத்து வந்தாய்? என்ன கூறுவது மகனே? இங்கு வந்த உண்மையை கூறுவது மிகவும் கடினம். தேவரிஷி எப்பொழுதும் கூறுவார், சத்தியத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு என்றென்றும் மனம், புத்தி, ஆத்மா போன்றவை பலம் அடையுமாம். அந்த உண்மை என்னவென்று கூறு. உனக்கு தெரியாதா மகனே? உன்னை பெற்ற தந்தையே உனது உயிரை குடிக்க நினைக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் உனக்கு மரண தண்டனை அளிக்கிறார். இதைக் கண்டு எனது மனம் வருந்துகிறது. ஆகையால் தான் உன்னை அந்த மாளிகையின் பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து விலக்கி இங்கு அழைத்து கொண்டு வந்தேன் மகனே. அம்மா, மகன் என்பவன் பெற்றோர்களுக்கு கிடைத்த பேரு. அவ்வாறு பெற்ற பொருளின் மீது அவருக்கு உரிமை உண்டு. எனது தந்தை என்னை அழிக்க நினைத்தால் அது அவரது விருப்பம். போதும் பிரகலாதா, போதும், நிறுத்து. தந்தை விரும்பினால் பிள்ளையை அழித்து விட வேண்டுமா என்ன? இந்த அன்னையின் விருப்பம் என்ன ஆகும்? இந்த ஜகத்தில் இன்று வரை எந்த தாயாவது மகன் அழிவதை பார்க்க விருப்பப்பட்டுள்ளாளா? பிறகு நான் எவ்வாறு உன் தந்தையின் விருப்பப்படி உன்னை அழிக்க விட முடியும் பிரகலாதா? அட, நான் உனது அம்மா. அம்மா, நான் உன்னை மரண திசையை நோக்கி செல்ல விடமாட்டேன். உன்னை மரணத்தின் வாயிலில் பிடித்து தள்ளவும் விடமாட்டேன் பிரகலாதா. ஆகையால் தான் உன்னை இங்கு அழைத்து வந்துள்ளேன். ஆனால் அம்மா, நாம் ஒளிந்து கொண்டு கோடியை போல் இங்கே இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. வா போகலாம் அம்மா. நடப்பது எல்லாம் பகவான் விஷ்ணுவின் ஆணைப்படிதான் நடக்கும். நாராயணன் விருப்பம். அவர் பக்தர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே தருவார். வா அம்மா. நாராயண நாராயண. பக்தா பிரகலாதா, நான் உனது பக்தியின் சக்திகளை பற்றி கேட்டு அறிந்ததிலிருந்து உடனே உன்னை காண்பதற்காக இல்லை காண இல்லை, உன்னை தரிசிக்க ஆவலாகி இருக்கின்றேன். பிரகலாதனை தரிசிக்கவா? தங்கள் சிஷ்யனை தரிசிக்கவா? தேவரிஷி, பிரகலாதன் தங்களது சிஷ்யன். இவன்தானே தங்களை வந்து தரிசிக்க வேண்டும். ஆனால் ஒன்று, தாங்கள் என்னை காப்பாற்றிராவிட்டால் இவன் பிறந்திருக்கவே மாட்டான். இவன் தங்களுக்கு கடமைப்பட்டவன். வணக்கம் தேவரிஷி. நலமுண்டாகட்டும். நீடூழி வாழ்க, வளமோடு வாழ்க. தேவரிஷி, நலமும் வளமும் தங்களுடைய ஆசீர்வாதம். பகவான் அருளால் தான் அது கிடைக்கும். நான் அன்னை மூலம் தங்களது அருளை பற்றி எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டேன். தாங்கள் ஸ்ரீ நாராயணனின் பரம பக்தர். போதும் பிரகலாதா, போதும். நான் ஸ்ரீ நாராயணனின் பக்தன்தான். ஆனால் உறுதியான பக்தியில் நான் உனக்கு ஈடாகவே முடியாது. அதற்காக உன்னிடம் கல்வி கற்க வேண்டும். மன்னியுங்கள் தேவரிஷி, தாங்கள் தங்கள் சிஷ்யனை சோதிக்கிறீர்களா? கடும் சோதனையா? இல்லை பிரகலாதா, நான் உன்னை தேடிக்கொண்டு ஒரு செய்தியை கூற வந்திருக்கிறேன். உனது தந்தை பகையுணர்வுக்கு அடிமைப்பட்டு உன் மீது எவ்வளவு கொடுமை இழைத்தாலும் அதை கண்டு சிறிதும் கலங்காதே. ஏனென்றால் உன்னுடன்
பரம்பொருள் இருக்கின்றார், ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அருள் இருக்கிறது. ஆகையால் மிக கடுமையான பயங்கரமான சோதனை கட்டத்திலும் கூட உனக்கு எள்ளளவும் துன்பம் ஏற்படாது. இந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் வை. இதோ இவன்தான் பிரகலாதன், அவள் அரக்க மாராணி. இவர்களை பிடித்துக் கொண்டு வாருங்கள். எச்சரிக்கிறேன், அமைதியாயிருங்கள் சேனைகளே. இவன் உங்களது இளவரசன் தானே? உங்களது இளவரசன் தானே? அரசனின் ஆணையை சுமந்து வந்துள்ளீர்கள். அதனால் பிரகலாதன் மீது இருந்த மதிப்பையும் மரியாதையும் விட்டு விட்டீர்களா? இளவரசனை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் அழைத்துச் செல்லுங்கள், ஆனால் தக்க மரியாதை கொடுத்து. இல்லை, நான் பிரகலாதனை செல்ல விட மாட்டேன். இப்பொழுது தேவரிஷி என்ன கூறினார் அம்மா? நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய்? எனக்கு ஏதும் நேராதம்மா. நீ அப்படி நினைப்பதன் காரணம் உன்னுடன் உனது பகவான் விஷ்ணு இருக்கிறார். ஆனால் எனது நிலைமையே வேறு. ஏனென்றால் எனக்குள் என் பிரகலாதன் மீது கவலையும் பாசமும் இருக்கிறது. தாயே, உனக்கு தெரிகிறது என்னுடன் பகவான் உள்ளார் என்று. இதையும் கூறுகிறாய். நீயும் உனது பாசமும் என்னோடு இருக்கும். இப்பொழுது என்னுடன் பகவான் விஷ்ணுவும் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று கூறு தாயே. இவன் கூறுவதை கேட்டீர்களா? இவனது அறிவை கண்டீர்களா? மிக அறிவாளி தங்களது சிஷ்யன். அதைத்தான் உன்னிடம் கூறுகிறேன் அரக்கராணியே. இவன் பயமில்லாத அதி தைரியசாலியாக இருக்கிறான். நீ கவலை கொள்ளாதே, இவனை செல்ல விடு. என்னை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு இருப்பீர்கள் சேனைகளே. என்னை கொண்டு போய் கஷ்டத்தின் பலனை அனுபவியுங்கள். ஓம் ஹரி, ஓம் ஹரி, ஹரி ஹரி ஓம். பிரகலாதன் தன் விருப்பத்துடன் சேனைகளுடன் செல்கிறான். ஆனால் அவனது தாய் அவன் துன்பத்தைக் கண்டு மிகவும் வருந்துகிறாள். அவனது எதிர்காலத்தைக் கண்டு கவலை கொள்கிறாள். ஆனால் காக்கும் நாதன் விஷ்ணுவிற்கு பிரகலாதனின் எதிர்காலத்தைப் பற்றி மிகவும் நன்றாக தெரியும். அவர் அவனை காத்து வருவார். எவருக்கு நாராயணின் அருள் இருக்கிறதோ அவருக்கு இறைவன் சிவனின் ஆசீர்வாதமும் இருக்கும். அதன்படி பிரம்மாவின் அருளும் கிடைக்கும். இந்த மும்மூர்த்திகளுக்கு கோடி கோடி வணக்கம். கூறு வீரனே, அரக்கவேந்தே, நான் ராஜமாளிகையிலும் அக்கம் பக்கத்திலும் நாலாபுரமும் தேடினேன். ஆனால் ராஜகுமாரன் பிரகலாதனை எங்கும் காணவில்லை. இந்த செய்தியை கூறத்தான் இங்கு வந்தாயா? துக்கமான செய்தியை கூறும் முன் என்னை வாழ்த்தி கோஷப்படுகிறாயா? ஏன்? எதற்காக? நான் உனது வாழ்த்து கோஷத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? பிறகு கெட்ட செய்தியை கேட்டு நான் வருத்தப்படாமல் இன்னும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? அரக்கவேந்தே, நான் பல இடங்களுக்கு பிரகலாதனை தேட சேனையை அனுப்பியுள்ளேன். அவர்கள் தாய் மகனை கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவார்கள். எங்களை கண்டுபிடிக்க இனி எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்கள் முன்னால் வந்துவிட்டேன். தந்தையே, என் மீது உள்ள பாசத்தால் என்னை வெகு தொலைவு அழைத்துச் சென்றாள். ஆனால் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் மீது உள்ள நம்பிக்கையால் திரும்பி வந்துவிட்டேன். தாங்கள் என்னால் காத்திருந்து தேடி தேடி கஷ்டப்பட்டு இருக்கின்றீர்கள் தந்தையே. அதற்காக என்னை மன்னியுங்கள். துஷ்ட பாலகனே, இந்த சின்னஞ்சிறு வயதில் நீ ஞானிகளைப் போல பேசுகிறாய். என்னிடம் மன்னிப்பு கேட்பது போல் நடிக்கின்றாய். எனக்கு ஆச்சரியமல்ல, கோபம்தான் வருகின்றது. இது எப்படி நடந்தது? இந்த சிறு வயதிலேயே நீ இப்படி எவ்வாறு பேசுகிறாய்? எது நடக்கிறதோ அது திருமாலின் அருளினால் நடக்கிறது. மீண்டும் உனது பேச்சில் மாலவனின் பெயரா? துஷ்டனே, குலத்தின் களங்கமே, இரண்யகசிபுவின் பெயரை கேட்டால் மூ உலகமும் நடுநடுங்கும். என் முன்னாலேயே நின்று கொண்டு என் பரம எதிரி விஷ்ணுவின் பெயரை எடுக்க எவ்வாறு தைரியம் வந்தது? எல்லாம் திருமாலின் அருள்தான் தந்தையே. குல துரோகி! நான் இருக்கும் போதே மீண்டும் மீண்டும் எதிரியின் பெயரை கூறி எனது கோபத்தை இன்னும் அதிகமாக தூண்டுகிறாய். என்னை எதிர்த்து பேசி எதிரியின் துதியை பாடி எவர் அளித்த தைரியத்தால் பேசுகிறாய்? சொல். ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பலம், அவர் மீதுள்ள நம்பிக்கையால். நான் தங்களை எதிர்த்து பேசவில்லை. அவ்வாறு செய்யவும் முடியாது. நான் தங்களது மகன்.
எனக்கு தந்தை என்ற பாசமும் அன்பும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் தங்களுக்கு மகன் என்ற மரியாதையை நிச்சயம் கொடுப்பேன் தந்தையே, நிச்சயமாக கொடுப்பேன். தந்தையே, நான் மதிப்புடன் மிக தாழ்மையுடன் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். தங்களுக்கு அகங்காரம் இருக்கிறது, சர்வ சக்திமான் என்று. உலகமும் தங்களை கண்டு நடுங்குகிறது. தாங்கள் இந்த உணர்விலிருந்தும் பிரம்மையிலிருந்தும் விடுபடுங்கள். அதில்தான் அரக்க குலத்திற்கே நன்மை உள்ளது. இந்த ஜகத்தில் சர்வ சக்திமான், எங்கும் நிறைந்தவர், அனைத்தும் அறிந்தவர் ஸ்ரீஹரி விஷ்ணு மட்டும்தான். சிறியவரோ பெரியவரோ சாதாரண ஜீவன்கள் அவரது அடிமை. பிரகலாதா, உனது இந்த பேச்சிற்கு என்ன விளைவு என்று அறிவாயா? தந்தையே, விளைவு மோசமாக இருக்கும். தீய சொல், எண்ணம், செயல்கள் இவைகளை நான் செய்யவே இல்லை. உண்மை கூறுவதை தடுப்பது நிச்சயம் தீய செயல்தான். பரமனின் ஆட்சியை ஏற்காதது கூட மிக மிக மோசமான செயல்தான் தந்தையே. ஜகத்தில் உள்ள நீதி என்ன கூறுகிறது? ஒரு தந்தை தனது மகனை தீய வழியில் செல்ல விடக்கூடாது. ஆனால் நிலைமை சில சமயம் மாறிவிடுகிறது தந்தையே. ஆகையால் தான் நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். தாங்கள் அரக்க குணத்தை விட்டுவிட்டு உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மை என்னவெனில், ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அருள் இல்லாமல் தாங்கள் பேசவும் முடியாது, நான் கேட்கவும் முடியாது. அதோடு நானும் பேச முடியாது, தங்களும் கேட்க முடியாது. ஆகையால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது தந்தையே. பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுதான் பரம பரமேஸ்வரன், இந்த பெரும் படைப்பை காத்து வருபவர். ஓம் ஹரி. பிரகலாதா! ஓம் ஹரி. இந்த கூக்குரல் சஞ்சலத்தை காட்டுகிறது தந்தையே. தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஜெகதீஸ்வரன் எல்லா இடத்திலும் நிறைந்துள்ளவர். அவர்தான் சிறந்தவர், எல்லாவற்றையும் நடத்துபவர். அவரை எதிர்த்து நின்றால் எவருக்கும் எதுவும் கிடைக்காது. கூக்குரல் இடுவதால் தங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? மீண்டும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். தாங்கள் கர்வத்தை விட்டுவிட்டு அவரை தங்களது சுவாமியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தந்தையே. உனது விஷ்ணு இந்த ஜகத்தில் எங்கும் நிறைந்துள்ளாரா என்ன? ஆம் தந்தையே. பிறகு என்னிடம் என்ன பயம்? என் கண்களுக்கு ஏன் தெரியவில்லை? அவரை காண்பதற்கு முன் அவரை மனதில் கொண்டு பக்தி கொள்ள வேண்டும். பிறகு அவரை அழைத்தால் அவர் ஓடோடி வருவார். பிறகு கூப்பிடு, இங்கு ஓடோடி வரட்டும். பார்க்கலாம் அவர் வடிவம் என்னவென்று, என்ன சக்தி என்று. கூப்பிட்டு தான் பாரேன்.
பிரகலாதா, யாருக்கு இந்த வணக்கம்? உனது பகவான் எங்கே? தந்தையே, இப்பொழுது இந்த தூணில் நான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை தரிசித்தேன். உனது பகவான் இந்த தூணில் இருக்கிறாரா? ஆம் தந்தையே. ஆ, ஸ்ரீஹரி விஷ்ணு இங்கு, அங்கு, அங்கு, இங்கு தூணிலும் துரும்பிலும் இருப்பார். இந்த தூணில் அவரை காண நினைத்தால் அதிலும் அவர் இருப்பார். ஆ, உனது இறைவன் இந்த தூணில் தான் இருக்கிறானா? இதோ அவனை இப்பொழுதே அழித்து விடுகிறேன். ஆ, ஆ, ஆ. பிரகலாதா, கூப்பிடு உனது பகவானை. நான் உன்னையும் உனது பகவானையும் இப்பொழுதே அழித்து விடுகிறேன். நானும் பார்க்கிறேன் உனது பகவான் உன்னை எப்படி காப்பாற்றுகிறார் என்று. தாயே, இது என்ன பூகம்பம்? கையிலே ஆடுகிறது. ஓம் ஹரி. இவர்தான் உன்னுடைய பகவானா? இது மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. இந்த துச்ச ஜீவன் தான் உனது பகவானா? நரசிம்மமே, நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன். ஆ! 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 இரண்யகசிபு, பிரம்மதேவன் உனக்கு வரமளித்தாரே, அதை ஞாபகப்படுத்திக் கொள். நீ வரத்தில் கேட்டபடி எல்லாமே இருக்கிறது. இது பகலும் இல்லை, இரவும் இல்லை, வீட்டின் உள்புறம் இல்லை, வெளிப்புறமும் இல்லை. நீ ஆகாயத்தில் இல்லை, பூமியிலும் இல்லை. அரக்கனே, நான் மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. நானோ ஒரு நரசிம்மம். மூர்க்கனே, நீ உள்ளேயும் இல்லை, வெளியிலும் இல்லை, மேலே இல்லை, கீழே இல்லை. நான் உன்னை கொன்று விடுகிறேன். மகனே இரண்யக
ஜகத்தை காப்பவரே, ஜகத்தை காக்கும் நாதா, போதும் தங்களது இந்த லீலை. ஏய் ஸ்ரீஹரி விஷ்ணு, தாங்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்து எனது வரத்தை முடித்து வைத்தீர்கள். தங்களது பக்தர்களை காத்தீர்கள். இனி சாந்தமாகி தங்களது மூல வடிவத்திற்கு வாருங்கள். ஆம் பிரபு, இரண்யகசிபுவின் தீமைகளை அழிப்பதற்காக தாங்கள் அவனை விட பயங்கரமான வடிவத்தை தரித்தீர்கள். தங்களது லீலை முடிந்து விட்டது பிரபு. எங்களது வேண்டுகோளை ஏற்று தங்களது மூல வடிவத்திற்கு திரும்புங்கள். சுவாமி, இறைவன் சிவன் ஜோதி வடிவமாக மாறி ஆகாயத்திற்கு செல்கிறார். அந்த ஜோதியிலிருந்து சரப் அவதரிக்கிறது. அதன் மேல்பாகம் பக்ஷியாகவும் கீழ்பாகம் மனிதனாகவும் இருக்கிறது. இது நரசிம்ம அவதாரத்தை அணைத்து அவர் கோபத்தை சாந்தப்படுத்துகிறது. பகவான் நரசிம்மனின் கோபம் சாந்தமடைந்து, ஆனால் அவரை மூல வடிவத்திற்கு கொண்டு வரும் செயல் பாக்கியிருந்தது. ஆனால் நரசிம்ம அவதாரமே கூறியதனால் நிலைமை தெளிவாகியது. பிரகலாதன் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றால்தான் அவதரித்த நிலையிலிருந்து மூல வடிவத்திற்கு மாறுவார். அதன் பிறகு நிலைமையை சகஜ நிலைக்கு கொண்டு வர சிவன் மூல வடிவத்தில் அங்கு தோன்றினார்.